Today, we are going to solve one important problem in amalgamation of companies for CA Intermediate in second group in advanced accounting. Let me read the question first. X Limited and Y Limited give the following information of assets and equity and liabilities as on 31st March 2018. X Limited and Y Limited. Equity shares of rupees 10 each, 30 lakhs, 9 lakhs. 9% preference shares of rupees 100 each, 3 lakhs in X Limited only. And then 10% preference shares of 100 each in Y Limited, rupees 3 lakhs. And then general reserve 2 lakh 10,000 in each. Retirement gratuity fund 1 lakh 50, 60,000. Trade payable 3 lakh 90,000, 2 lakh 40,000. And then assets, goodwill 1 lakh 50,000, 75,000 in Y Limited. Land and building 9 lakhs and 3 lakhs in Y Limited. Plant and machinery 15 lakhs in X Limited and Y Limited, 4 lakh 50,000. Inventory 7 lakh 50,000 in X Limited and 5 lakh 25,000 in Y Limited. Trade receivable 6 lakhs and Y Limited 3 lakhs. Cash at bank 1 lakh 50,000 and 60,000. Here, X Limited absorbs Y Limited on the following terms. That means here it is only absorption. இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமால்கமேஷன்லேயே அப்சார்ப்ஷன் இருக்குது. அமால்கமேஷன் அப்படின்னா 2-3 கம்பெனி ஒன்றா சேர்ந்து ஒரே கம்பெனியாக ஃபார்ம் பண்ணுறது. பட் இங்கே ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறது. இப்போ எக்ஸ் லிமிடெட்ங்கிறது ஒய் லிமிடெட்டை டேக் ஓவர் பண்ணியிருக்கு. அப்போ பாருங்கள், இப்போ ஒய் லிமிடெட் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர் கம்பெனி, எக்ஸ் லிமிடெட் இஸ் த டிரான்ஸ்ஃபரி கம்பெனி. இப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே என்னென்ன கேட்குறாங்கன்னு பார்த்துருவோம். இப்போ 10% preference shareholders ought to be paid at a 10% premium by issue of 9% preference shares of X Limited. இப்போ Y Limitedல preference shareholders பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 3 lakh அமௌண்ட்டுக்கு உண்டானது இருக்காங்க. ஏதாவது 100 rupees ஒரு preference sharesோட ரேட்டு. அதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, Y Limited 10% பிரீமியத்துக்கு அதை எடுத்துக்கிறாங்க. by issue of 9% preference shares of X Limited. அப்போ Y Limitedல இருக்கிற ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு இவங்க 9% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் X Limited கொடுக்குறாங்க. ஆச்சுங்களா? அதை நம்ம பார்த்துக்கணும். அது எவ்வளோ? 10% பிரீமியத்துக்கு. அண்ட் தென் குட்வில் ஆஃப் Y Limited ஆன் அப்சார்ப்ஷன் இஸ் டு பி கம்ப்யூட்டட் பேஸ்ட் ஆன் 2 times. இப்போ குட்வில்ல எடுக்கிறாங்க இல்லையா, அது வந்து Y Limited எடுக்கிறாங்க இல்லையா, அது எவ்வளோ குட்வில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம். அது எந்த பேசிஸில் அப்படின்னா, லாஸ்ட் 3 years ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராஃபிட்டில் ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் இருந்து அவங்க வந்து எத்தனை டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 times ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் ப்ரெசீடிங் 3 financial years. அப்போ 16-17 கொடுத்துருக்காங்க, 15-16 கொடுத்துருக்காங்க, 14-15. இப்போ 3 வருஷம் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிச்சி அதை 2 timesல மல்டிப்ளை பண்ணோம். பண்ணிங்கன்னா உங்களுக்கு குட்வில் எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்காங்க, அந்த எந்த ரேட்டுக்கு குட்வில் எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், அதில் 2 பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2014-15 இருக்கிற இந்த இன்சூரன்ஸ் கிளைம் ஆஃப் 25,000 rupees இருக்கு இல்லையா, அது இன்சூரன்ஸ் கிளைம் வந்து இன்கமாக நம்ம வச்சுக்க முடியாது. அது வந்து டேமேஜ் லாஸ் ஆகிருக்கு, ஏதோ ஃபயர் லாஸ் ஆகிருக்கு ஆச்சுங்களா, அதனால் ஒரு 30,000 லாஸ் ஆகிடுச்சு. அதில் அந்த இன்சூரன்ஸ் கிளைம் வந்து ஒரு 25,000 வந்திருக்கு. ஆக்சுவலாக இட் இஸ் நாட் எ ரியல் ப்ராஃபிட். அதனால் வந்து யூ ஹேவ் டு டிடெக்ட் திஸ் அமௌண்ட். அண்ட் தென் இன் 15-16 there was an embezzlement of cash by an employee amounting to rupees 10,000. ஒருத்தர் 10,000 ரூபாய் கைமாறம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் அதை நம்ம கணக்கில் வரல. பட் இருந்தாலும் அது ப்ராஃபிட்ல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. அதனால் இட் should be added to the profits இந்த 10,000. அப்போ நீங்கள் பார்க்கணும், இந்த ரெஸ்பெக்டிவ் இயர்ஸில் 10,000 ஆட் பண்ணிக்கணும், இன்சூரன்ஸ் கிளைமை லெஸ் பண்ணிக்கணும். லெஸ் பண்ணிட்டு வர ப்ராஃபிட்டை தான் 3 ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணி 2 years பர்ச்சேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு குட்வில் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் அண்ட் பில்டிங் வேல்யூ வந்து ஆக்சுவலாக இருக்கிறது Y Limitedல லேண்ட் அண்ட் பில்டிங் 3 lakhs இருக்குது. ஆனால் இவங்க எடுத்துருக்கிறது 5 lakhs வேல்யூக்கு. அப்போ ஓவர் வேல்யூ தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து 4,50,000 இருக்குது. ஆனால் இவங்க 4 lakhக்கு தான் எடுத்துக்கிறாங்க Y Limited. Inventories are to be taken at 10% less value. Inventories வந்து 5,25,000 இருக்குது. அதில் 10% லெஸ்ஸில் தான் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சன்ட்ரி டெட்டார்ஸ், அதாவது ட்ரேட் ரிசீவபிள்ஸ் ஒரு 3 lakhs இருக்குது. அதில் 2.5% வந்து கிரியேஷன் ஆஃப் என்ன பண்ணுறாங்க, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸுக்கு கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அது லைபிலிட்டி. தேர் வாஸ் அன் அன்ரிகார்டட் அசெட் இந்த Y Limited. ஒரு அசெட் வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டாங்க. அந்த அசெட்டை வந்து 15,000 வேல்யூ பண்ணி அதை X Limited எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த என்னென்னலாம் அசெட் எடுத்தாங்களோ அதெல்லாம் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு வரும். அப்புறம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் Y Limited will be issued equity shares up to 5% premium.
அப்போ நீங்கள் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எப்படி பண்ணணும்னா நெட் அசெட் மெத்தடில் கண்டுபிடிக்கணும். டோட்டல் அசெட் எவ்வளோ டேக் ஓவர் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அப்புறம் டோட்டல் லைபிலிட்டிஸ் லெஸ் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் வரும். அதில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு 10% ப்ரீமியம் கொடுத்தது போக மீதி எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு, அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸாக 5% ப்ரீமியத்துக்கு கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ ஷேர்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, எவ்வளோ செக்யூரிட்டி ப்ரீமியம் அப்படிங்கிறதையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட் பண்ண சொல்கிறாங்க. ரியலைசேஷன் ஆஃப் ஒய் லிமிடெட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒய் லிமிடெட்டில் ரியலைசேஷன் கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஜர்னல் என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப் எக்ஸ் லிமிடெட். எக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது பர்ச்சேசிங் கம்பெனி, அதில் என்ன ஜர்னல் என்ட்ரிஸ் வரணும். அப்புறம் ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் எக்ஸ் லிமிடெட் ஆஃப்டர் அப்சார்ப்ஷன் ஆஸ் அட் 31 மார்ச் 2018. இப்போ இது மூணையும் நம்ம போர்டில் பார்ப்போம். இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாம். குட்வில்ல கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ கால்குலேஷன் ஆஃப் குட்வில். அப்போ கால்குலேஷன் ஆஃப் குட்வில் என்ன சொல்லியிருக்காங்க, 3 இயர்ஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அது ஆவரேஜ் கண்டுபிடிச்சு 2 இயர்ஸ் பர்ச்சேசஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட், அதுதான் குட்வில் அப்படின்றாங்க. அப்போ இந்த குட்வில்லுக்கு தான் அவங்க வேல்யூ பண்ணி அந்த எக்ஸ் கம்பெனி டேக் ஓவர் பண்ணுறாங்க. அப்போ கால்குலேஷன் ஆஃப் குட்வில் எந்தெந்த வருஷம் பாருங்கள், 2014-15ல் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72,000 ருபீஸ் ப்ராஃபிட்டு. இந்த ப்ராஃபிட்டில் ஒரு அப்நார்மல் லாஸ் ஆகி இன்சூரன்ஸ் கிளைம் ஒரு 25,000 ருபீஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இன்சூரன்ஸ் கிளைம் வந்து ஆக்சுவல் இன்கம் இல்லை, அப்போ அதனால் அதை காட்டக்கூடாது. அப்போ நீங்கள் அதை மைனஸ் பண்ணிடணும். அப்போ மைனஸ் 25,000 ருபீஸ். அப்போ என்ன ப்ராஃபிட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,000 ருபீஸ் ப்ராஃபிட்டு. எப்போ 2014-15ல். 2015-16ல் the profit is 78,000 rupees. But there is one more adjustment. என்ன adjustment? இந்த cash embezzlement by accountant என்ன பண்ணுறான், பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க ஒரு 10,000 ரூபாயை. அப்போ அது கணக்கில் வரல. அப்போ அது ப்ராஃபிட்டில் இருந்தானே எடுத்துருக்கப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த 10,000 ருபீஸ் ஆட் பண்ணிக்கணும். அப்போ 10,000 ருபீஸ், அப்போ 88,000 ருபீஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் 2016-17 எவ்வளோன்னு பாருங்கள். 2016-17ல் 90,000 ருபீஸ் தான். இதில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை, அதனால் அப்படியே போட்டுக்கலாம் 90,000 ருபீஸ். அப்போ 3 ஆட் பண்ணுங்க, ஆவரேஜ் கண்டுபிடிச்சிடலாம். 2,25,000 ருபீஸ் டோட்டல். அப்போ ஆவரேஜ் என்ன, இட் மஸ்ட் பி டிவைடட் பை 3. அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் 225 divided by 3. So rupees 75,000. அப்போ குட்வில் என்ன சொல்லியிருக்காங்க, 2 இயர்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட். அப்போ குட்வில் அப்படின்னு என்ன பண்ணோம், it will be multiplied by 2. So 75,000 into 2. So the goodwill amount will be 1,50,000 rupees. First கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸ் லிமிடெட் வந்து ஒய் லிமிட்டெடை அப்சர்வ் பண்ணுறாங்க, டேக் ஓவர் பண்ணுறாங்க. அது எந்த ரேட்டுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த புக் வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க. சில வேல்யூலாம் வந்து என்னென்னா வேல்யூடு என்ன பண்ணுறாங்கன்னா அக்ரீடு வேல்யூக்கு டேக் ஓவர் பண்ணுறாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கணும். அப்போ நீங்கள் பாருங்கள், கால்குலேஷன் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படின்னு போட்டுட்டு குட்வில் எவ்வளோக்கு எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக குட்வில் பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒய் லிமிட்டெடுக்கு 75,000 ருபீஸ் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணோம், அந்த வேல்யூக்கு தான் எடுத்துக்கிறாங்க. 1,50,000 ருபீஸ் இருக்குது. அப்போ 1,50,000 ருபீஸுக்கு எடுத்துக்கிறாங்க. அதை அப்படியே போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், லேண்ட் அண்ட் பில்டிங் பேலன்ஸ் ஷீட்டில் ஒய் லிமிட்டெடுக்கு இருக்கிறது வந்து 3 lakhs. ஆனால் அவங்க எந்த வேல்யூக்கு அக்ரீடு வேல்யூக்கு எடுத்துக்கிறாங்கன்னா 5 lakhsக்கு எடுத்துக்கிறாங்க. அப்போ லேண்ட் அண்ட் பில்டிங் 5 lakhsக்கு எடுத்துக்கிறாங்க. அதை அப்படியே போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி. பிளான்ட் அண்ட் மிஷினரி 4,50,000 முதல்ல இருக்குது பேலன்ஸ் ஷீட்டில். ஆனால் இவங்க என்ன பண்ணால் அதை விட குறைவாக தான் எடுத்துக்கிறாங்க. அக்ரீடு வேல்யூவில் 4 lakhsக்கு எடுத்துக்கிறாங்க. அப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 lakhsக்கு எடுத்துக்கிறாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அன்ரிகார்டட் அசெட்டுன்னு ஒரு அசெட் இருக்குது. அந்த அசெட் வந்து 15,000 ருபீஸ். அவங்க இன்னும் ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்காங்க ஒய் லிமிடெட்டில். அந்த அசெட்டை எடுத்துக்கிறாங்க. அப்போ அன்ரிகார்டட் அசெட்ஸ் ஒரு 15,000 ருபீஸ். நெக்ஸ்ட்டு இன்வென்டரிஸ் வேல்யூ பாருங்கள். அதில் 5,25,000 ருபீஸ் இருக்குது. ஆனால் அவங்க என்ன 10% ரிடக்ஷன் இன் வேல்யூ தான் எடுத்துக்கிறாங்க. அப்போ 52,500 ருபீஸ் லெஸ் பண்ணிக்கணும். அப்போ இன்வென்டரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வென்டரிஸ் இருக்கிற அமௌண்ட்டு 5,25,000. இதில் 10% அப்படின்னா என்ன வரும், 52,500 வரும். சரி, 52,500
இதை லெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபிகர் வரும் 4,72,500 இந்த வேல்யூக்கு எடுத்துக்கிறாங்க. அடுத்தது ட்ரேடு ரிசீவபிள்ஸ். ட்ரேடு ரிசீவபிளில் ஒரு ப்ரொவிஷன் போடுறாங்க. இது 2.5% ட்ரேடு. அதை நீங்கள் இங்கேயே டிடெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதை அப்படியே நெட்டு ஃபுல் வேல்யூ காமிச்சிட்டு லைபிலிட்டிஸ் லெஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் நம்ம காமிச்சிக்கலாம். ஏன்னா அந்த ப்ரொவிஷனுங்கிறது லைபிலிட்டி. அதனால் இதில் ஃபுல் வேல்யூ எடுத்துக்கலாம். ட்ரேடு ரிசீவபிள் ட்ரேடு ரிசீவபிள் வந்து முதல்ல 3 lakh இருந்து அதே 3 lakh தான் இப்போ. ஆனால் இதில் வந்து ப்ரொவிஷன் போடணும். அதை நம்ம லைபிலிட்டிஸில் லெஸ் பண்ணிக்கலாம். கேஷ் அட் பேங்க் அப்படியே எடுத்துக்கிறோம். அப்போ கேஷ் அட் பேங்க் 60,000 rupees. இதுதான் மொத்த அசெட்டு டேக் ஓவர் பார். அதாவது இந்த அசெட் வந்து ஒய் லிமிடெட் அசெட்டை எக்ஸ் லிமிடெட் டேக் ஓவர் பண்ணுறாங்க. அப்போ மொத்தம் எவ்வளோ அப்படின்னு பாருங்கள். 500 rupees. ₹18,97,500 இந்த அமௌண்ட்டு. இதில் லெஸ் என்னென்ன லெஸ் இருக்குது பாருங்கள். ரிசர்வ்னு இருக்குது, அது வராது. அது வந்து இந்த ரிசர்வ் யாருக்கு சொந்தம் அப்படின்னா, அதாவது ஒய் லிமிடெட்டில் இருக்க ஷேர் ஹோல்டருக்கு தான் சொந்தம். அதனால் அதை எடுக்க முடியாது. வேறு லைபிலிட்டி இன்னொன்று இருக்குது, ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி ஃபண்ட் அப்படின்னு இருக்குது, அதை எடுத்துக்கலாம். அப்போ ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி ஃபண்டு அது அமௌண்ட் ஒரு 60,000 rupees. அதை எடுத்துக்கங்க, அதை லெஸ் பண்ணணும். ட்ரேடு பேயபிள்ஸ், அதாவது சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் ஒரு 2,40,000 இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். ட்ரேடு பேயபிள்ஸ் 2,40,000. அண்ட் தென் ப்ரொவிஷன் ஆன் ட்ரேடு ரிசீவபிள் 2.5% இருக்கு இல்லையா, அந்த ப்ரொவிஷன். அப்போ ப்ரொவிஷன் எவ்வளோ பாருங்கள். ப்ரொவிஷன் அட் 2.5% ஆன் ட்ரேடு ரிசீவபிளில். ட்ரேடு ரிசீவபிள் எவ்வளோ 3 lakh. 3 lakhல 2.5% எவ்வளோ வரும் 7,500 வரும். 3 lakhல 2.5%. அப்போ 7,500 rupees. அதை எடுத்துக்கங்க. இது மூணையும் லெஸ் பண்ணணும். இந்த டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருது பாருங்கள். 3,07,500. இதை லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ₹15,90,000. இதுதான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். அப்போ எக்ஸ் லிமிட்டெடு ஒய் லிமிட்டெடை எந்த வேல்யூக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா 15,90,000 வேல்யூக்கு எடுக்கிறாங்க. இதில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் எவ்வளோ இருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டரு 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு 3 lakh rupees இருக்காங்க. அதை 10% ப்ரீமியத்துக்கு எடுத்துக்கிறாங்க. யார்? எக்ஸ் லிமிட்டெடு. அப்போ எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்போ அது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ அது போக மீதி இருக்கிறது தான் நீங்கள் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு விடணும். இங்கே ஸ்பேஸ் இல்லை, அதை அப்புறம் பார்க்கலாம். இப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எக்ஸ் லிமிடெட் ஒய் லிமிட்டெடை பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த ரேட்டுக்கு. ஆனால் ஒய் லிமிட்டெட்டில் இருக்கிற ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு 10% ப்ரீமியத்துக்கு இவங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க எக்ஸ் லிமிட்டெடு. அது எவ்வளோக்கு 10% ப்ரீமியத்துக்கு. அதை நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிற அமௌண்ட்டை ஈக்விட்டி ஷேர்ஸாக இஷ்யூ பண்ணுவாங்க. அப்போ இதில் வந்து லெஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஏன்னா கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இது 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் டு பி பெய்டு அட் 10% ப்ரீமியம் பை இஷ்யூ ஆஃப் 9% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அப்போ ஒய் லிமிட்டெடில் இருந்தது ஏற்கனவே 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஆனால் இப்போ எக்ஸ் லிமிடெட் இஷ்யூ பண்ணுறது 9% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இந்த 9% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் தான், ஆனால் ஃபேஸ் வேல்யூ ஒன்று தான். அப்போ 9% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஆச்சா, அட் எவ்வளோக்கு 10% ப்ரீமியத்துக்கு. அப்போ 10% ப்ரீமியத்துக்குன்னா முதல்ல இருந்த அமௌண்ட் வந்து 3 lakhs அமௌண்ட்டு. ஒய் லிமிட்டெடில் 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருந்தது 3 lakh. அதில் 10% ப்ரீமியம் அப்படின்னா அப்போ எவ்வளோ வரும் பாருங்கள் 30,000. அப்போ 3,30,000 இஷ்யூ பண்ணிடுறாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு 3,30,000 இஷ்யூ பண்ணிடுறாங்க. அப்போ மீதி எவ்வளோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,60,000 இருக்கும்.
இதை தான் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணோம். முதல்ல ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணியாச்சு 10% ப்ரீமியத்துக்கு. இப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இஷ்யூ பண்ணோம். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கேட்குறா 5% ப்ரீமியம் அப்படின்றாங்க. 5% ப்ரீமியம் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், இப்போ 10 ரூபாய்க்கு எவ்வளோ வரும்? 50 பைசா வரும். அப்போ 10 ரூபா ஷேரை 10 ரூபா 50 பைசாக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. யார்? எக்ஸ் லிமிடெடு, ஒய் லிமிடெட்டில் இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸுக்கு. அப்போ நீங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் டு பி இஷ்யூடு, ஈக்விட்டி ஷேர்ஸ் of Y Limited to be issued to X Limited ஷேர் ஹோல்டர்ஸுக்கு. அப்போ எவ்வளோ பாருங்கள், மொத்தமாக பாருங்கள் 12,60,000 இருக்குது. 12,60,000 அதில் 10 ரூபா 50 பைசா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ எத்தனை ஷேர் இஷ்யூ பண்ணுவாங்க, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ 12,60,000 டிவைடட் பை 10 rupees 50 பைசே அப்படின்னா 1,20,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஷேர்ஸ் இவ்வளோ ஷேர்ஸு. அப்போ ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இஷ்யூ பண்ணுவாங்க? 12 லட்ச ரூபா. அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ 12 lakh, அதை 1,20,000 இன்ட்டு 10 rupees அப்படின்னா ருப்பீஸ் 12 lakhsக்கு உங்களுக்கு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணுவாங்க அந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கு. இந்த மீதி இருக்கிற இந்த 50 பைசா என்ன வரும் அப்படின்னா செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட்னு வரும். அப்போ செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட் எவ்வளோ வரும்? அதில் 50 பைசே. அப்போ 50 பைசே இன்ட்டு 1,20,000 ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 ருபீஸு. அப்போ 60,000 ருபீஸ். அப்போ நல்லா பாருங்கள், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு இஷ்யூ பண்ணுறது 3,30,000, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு இஷ்யூ பண்ணுறது 12 lakhs, செக்யூரிட்டி பிரீமியம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 60,000. அப்போ 3 ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 15,90,000 ருபீஸ் வந்துடும். இப்போ கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ரிப்பேர் ரியலைசேஷன் அக்கௌண்ட் இன் த புக்ஸ் ஆஃப் ஒய். ஒய் அப்படிங்கிறது யார்? செல்லிங் கம்பெனி. அந்த கம்பெனியில் ரியலைசேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க. அந்த மெத்தடை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அசட்டெல்லாம் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், லைபிலிட்டிலாம் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் அந்த பர்ச்சேசிங் கம்பெனி எவ்வளோக்கு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வாங்குறாங்களோ அந்த கம்பெனி பேர் எக்ஸ் அப்படின்னு போட்டு அந்த வேல்யூ போடணும். போட்டுட்டு அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் அதை வந்து இட் சுட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் ஒய் லிமிடெட் அப்படின்னு அந்த ஃபார்மெட்டு. இப்போ நம்ம இப்போ அதை போடுவோம். சன்ட்ரி அசெட்டை எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆக்சுவல் வேல்யூ என்ன இருக்குது, புக் வேல்யூ ஆஸ் பர் த பேலன்ஸ் ஷீட், அதை தான் நீங்கள் எடுக்கணும். அப்போ ஆஸ் பர் த குட்வில் எவ்வளோ இருக்குது? 75,000 இருக்குது. அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெட் ஆர் டு சன்ட்ரி அசெட்ஸ் அப்படின்னு போட்டுங்க. சன்ட்ரி அசெட்ஸ் இதில் என்னென்ன அசெட்டில் வருதுன்னா, ஃபஸ்ட்டு குட்வில் ஒரு 75,000 அந்த புக் வேல்யூ அப்படியே போட்டுங்க. நெக்ஸ்ட்டு லேண்ட் அண்ட் பில்டிங் 3 lakhs, அடுத்தது பிளான்ட் அண்ட் மிஷினரி 4,50,000, நெக்ஸ்ட் இன்வென்டரிஸ் 5,25,000, நெக்ஸ்ட் ட்ரேடு ரிசீவபிள் 3 lakhs, ட்ரேடு ரிசீவபிள்ஸ் 3 lakhs, அப்புறம் கேஷ் அட் பேங்க் ஒரு 60,000. இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அவங்க 9% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் எக்ஸ் லிமிடெட் தர்றாங்க. ஆனால் ப்ரீமியத்தில் கொடுக்குறாங்க. ப்ரீமியம் ஆன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இங்கே வரணும். அப்போ டெபிட் சைடில் வரணும். அதுவும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டரில் அப்போ ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன், ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் எவ்வளோ? 30,000. அதை மட்டும் என்டர் பண்ணுங்கள். 30,000. லைபிலிட்டி சைடில் நீங்கள் என்ன பண்ணால், லைபிலிட்டி 2 லைபிலிட்டி தான் இருக்குது. ஒன்று ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி, அதை எப்படி எடுத்துங்க. அப்போ இங்கே பை ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி அது ஒரு 60,000 ருபீஸ். அடுத்தது ட்ரேடு பேயபிள்ஸ் ட்ரேடு பேயபிள்ஸ் 2,40,000.
நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். அப்போ எக்ஸ் லிமிடெட் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுது? அப்போ பை எக்ஸ் லிமிடெட் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் $15,90,000. இதை ஆட் பண்ணிங்கன்னா இதில் வர்றதை வந்து என்ன பண்ணணும்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இட் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர் த ப்ராஃபிட் ஆன் ரியலைசேஷன் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் ஒய் லிமிடெட். அப்போ இதனுடைய வேல்யூ பாருங்கள், $18,90,000 அப்படியே இருக்குது. அதை $18,90,000 இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா 18,90,000 75,000 minus 3 lakhs minus 4,50,000 minus 5,25,000 minus 3 lakh minus 60,000 minus 30,000 minus. So 1,50,000 rupees. So 1,50,000 is a profit on realization. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா it should be transferred to equity shareholders. அப்போ என்ன பண்ணணும்னா to equity shareholders போட்டு within bracketல profit on realization. இந்த ப்ராஃபிட் எங்கே போகும் அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் ஒய் லிமிடெட்டில் கிரெடிட் சைடில் பை ப்ராஃபிட் ஆன் ரியலைசேஷன் அப்படின்னு போடணும். அதுக்கப்புறம் கேபிட்டல் எவ்வளோ இருக்கோ அந்த கேபிட்டலு, அது இல்லாமல் என்ன பண்ணணும்? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். அது அவங்க கேட்கல இந்த கொஷனில், அதனால் அதை விட்டுருவோம். இப்போ ரியலைசேஷன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த புக்ஸ் ஆஃப் எக்ஸ் லிமிடெட்டில் பார்க்கலாம். இப்போ இந்த புக்ஸ் ஆஃப் எக்ஸ் லிமிடெட்டில் ஜர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸுங்கிறவன் யார்? பர்ச்சேசர் ஆச்சுங்களா? இவங்க டிரான்ஸ்ஃபரின்னு சொல்லலாம், பர்ச்சேசர்னு சொல்லலாம். ஒய் தான் வந்து செல்லரு. சரி, இப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம நார்மலாக பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம். இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம்? பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணோம். என்ன பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் 15,90,000க்கு. அப்போ அது என்ன பண்ணோம்? பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு போட்டு 15,90,000 போட்டு யாருக்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி என்ன இது வைண்டிங் அப் ஆகுது. அப்போ அங்கே லிக்விடேட்டர் இருப்பான். அப்போ லிக்விடேட்டர் இருந்து நம்ம வாங்குகிறோம். அப்போ பிஸ்னஸ் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு லிக்விடேட்டர் ஆஃப் ஒய் லிமிடெட் அப்படின்னு போடணும். இப்போ எக்ஸ் லிமிடெட்டில் நம்ம ஜர்னல் என்ட்ரிஸ் போடுறோம். இப்போ பாருங்கள் அது என்ன என்ட்ரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி இங்கே டேட்டு கொடுக்கல, அதனால் நம்ம ஃபஸ்ட் என்ட்ரி. அப்போ பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் ஆச்சுங்களா? எவ்வளோ அமௌண்ட்டு? பிஸ்னஸ் பர்ச்சேஸ் 15,90,000 rupees. இதை அப்படியே எழுதிங்க. டு யாருக்கு? லிக்விடேட்டர் ஆஃப் ஒய் லிமிடெட். அப்போ பிஸ்னஸ் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு லிக்விடேட்டர் ஆஃப் ஒய் லிமிடெட் 15,90,000. இது முதல் என்ட்ரி. ரெண்டாவது என்ட்ரி, இந்த ஒய் லிமிடெட்டில் என்னென்ன அசட்லாம் நம்ம எடுத்தோம், என்னென்ன லைபிலிட்டிலாம் எடுத்தோம், அது வந்து நம்ம என்ன அதில் வந்து குட்வில் இருக்குதா இல்லை வந்து கேபிட்டல் ரிசர்வ் இருக்கா அப்படின்னு ஒரு என்ட்ரி போடணும். அந்த என்ட்ரி இப்போ போடலாம். இப்போ ரெண்டாவது என்ட்ரியில் நம்ம என்னென்ன ரேட்டுக்கு எடுத்தோமோ அதை தான் நம்ம போடணும். என்ன ரேட்டுக்கு? குட்வில்ல நம்ம என்ன பண்ணோம்? பேலன்ஸ் ஷீட் வேல்யூக்கு எடுத்துக்கல, நம்ம 3 years அது ஆவரேஜ் ப்ராஃபிட் போட்டு 2 years பர்ச்சேஸ் பார்த்தோம். அப்போ அதை எழுதுங்க. குட்வில் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோக்கு எடுத்தோம் பாருங்கள், இதெல்லாம் டெபிட் பண்ணோம். குட்வில் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோ? 1,50,000 அதை எடுத்தோம். ரெண்டாவது லேண்ட் அண்ட் பில்டிங் எவ்வளோ வேல்யூக்கு எடுத்தோம்? 5 lakhs எடுத்தோம். அப்போ லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட் டெட்டார் 5 lakhsக்கு எடுத்தோம். நெக்ஸ்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி, அது எவ்வளோக்கு எடுத்தோம்? அக்கௌண்ட் டெட்டார். பிளான்ட் அண்ட் மிஷினரி எடுத்தது வந்து 4 lakhsக்கு. நெக்ஸ்ட் இன்வென்ட்ரியை டெட்டார். அதில் நம்ம இன்வென்ட்ரிஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டோட்டலாக அந்த 5,25,000 இருந்தது. அதில் 10% குறைச்சி எடுத்தோம் இல்லையா? 5,25,000 இன்ட்டு 10% மைனஸ் போட்டிங்கன்னா 4,72,500 அதுக்கு தான் எடுத்தோம். நெக்ஸ்ட்டு ட்ரேடு ரிசீவபிள்
டெட்டார் அதை ஃபுல் அமௌண்ட்டு போட்டுங்க, அந்த ப்ரொவிஷனை கிரெடிட்டில் போட்டுக்கலாம். அப்போ ட்ரேடு ரிசீவபிள்ஸ் 3 lakhs அப்படி போட்டுங்க. அடுத்து கேஷ் அட் பேங்க். கேஷ் அட் பேங்க் 60,000. இன்னொன்று அன்ரிகார்டட் அசெட் அப்படின்னு ஒன்று எடுத்தோம், அது வந்து 15,000 rupeesக்கு எடுத்தோம், அதையும் போட்டுங்க. அன்ரிகார்டட் அசெட். அப்போ இதுதான் நம்ம அவங்க அசெட்டெல்லாம் எடுத்தது. லைபிலிட்டி என்ன எடுத்தோம், இது போட்டிங்கன்னா இது 2 டேலி ஆகணும். அப்போ 2 லைபிலிட்டி என்ன எடுத்தோம், ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி எடுத்தோம். ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி எவ்வளோ பாருங்கள், 60,000. ட்ரேட் பேயபிள்ஸ் 2 ட்ரேடு பேயபிள்ஸ் வந்து 2,40,000 எடுத்தோம். ப்ரொவிஷன் ஆன் ட்ரேட் ரிசீவபிள்ஸில் அப்போ 2 ப்ரொவிஷன் எவ்வளோக்கு எடுத்திருக்கோம், 2.5% எடுத்தோம் இல்லையா, 7,500 அதை அப்படியே போட்டுங்க. பிஸ்னஸ் பர்ச்சேஸ் எவ்வளோ பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணோம், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளோ, 15,90,000 அதை எடுத்துக்கணும். 2 பிஸ்னஸ் பர்ச்சேஸ் 15,90,000 இவ்வளோ தான். இதை தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இது ரெண்டையும் நீங்கள் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வரும். அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணோன்னா, முதலுக்கு நீங்கள் நேரேஷன் எடுக்கும்போது என்னென்னா, நீங்கள் இந்த பிஸ்னஸ் டேக்கன் ஓவர், த பிஸ்னஸ் ஆஃப் ஒய் லிமிடெட் வாஸ் டேக்கன் ஓவர் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். இங்கே வந்து என்னென்னா, அந்த டோட்டல் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் ஒய் லிமிடெட் வாஸ் டேக்கன் ஓவர் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். அதுதான் அக்ரீடு அட் அன் அக்ரீடு வேல்யூ அப்படின்னு நேரேஷன் எழுதிக்கலாம். மூணாவது வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லிக்விடேட்டருக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், இப்போ ஒய் லிமிட்டடில் லிக்விடேட்டருக்கு என்ன கொடுக்குறோம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கொடுக்குறோம் 10% இதுக்கு ப்ரீமியத்துக்கு. அது இல்லாமல் ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்குறோம். அதை ரெண்டையும் நீங்கள் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே தேர்டில் லிக்விடேட்டர் டெபிட் த ரிசீவர் போடலாம். லிக்விடேட்டர் ஆஃப் ஒய் லிமிட்டெடுக்கு எவ்வளோ நம்ம தரணும், 15,90,000. ஏன்னா அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோ கொடுக்கணும். அது என்னவா கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா 9% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கொடுக்குறோம். 9% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அது எவ்வளோ அமௌண்ட்டு, 3,30,000 கொடுக்குறோம். அதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கொடுக்குறோம். 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அது வந்து 12 lakhs கொடுக்குறோம். அது இல்லாமல் அதில் செக்யூரிட்டி ப்ரீமியம் ஆன் 5% அப்படின்னு சொன்னோம்ல, அட் 5%, அதை நம்ம எடுக்கணும். 2 செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 5%க்கு அது 60,000 rupees. இதுக்கு வந்து என்னென்னா, பீயிங் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் சாட்டிஸ்ஃபைடு ஆஸ் அபோவ் எழுதிங்க. என்னது பீயிங் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் satisfied as above இப்படின்னு நேரேஷனு. இப்போ இதுக்கு வந்து நேரேஷன் என்னன்னா, இதையும் எழுதிருங்க நேரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. பிஸ்னஸ் ஆஃப் ஒய் லிமிட்டட் டேக்கன் ஓவர் அது மட்டும் எழுதுனா போதும், டேக்கன் ஓவர்னு எழுதுனா போதும். அப்புறம் இந்த டோட்டல் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் டேக்கன் அட் அன் அக்ரீடு வேல்யூ அப்படின்னு எழுதுங்க. அப்போ அசெட்ஸ் and liabilities taken over by X Limited at an agreed value அதை மட்டும் எழுதிங்க. இப்போ ஆஃப்டர் அப்சார்ப்ஷன் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் எக்ஸ் லிமிடெட் எப்படி வரும் அப்படிங்கிறது இப்போ நம்ம போகிறோம். இப்போ பேலன்ஸ் ஷீட் ஆஃப் எக்ஸ் லிமிடெட் ஆஃப்டர் அப்சார்ப்ஷன். சரி, ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ண, இந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா வெர்டிக்கலாக இருக்கணும். இந்த ஷெட்யூல் அந்த இப்போ கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெர்டிக்கலாக தான் இருக்கணும். அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுன்னு ஹெட்டிங்கு, அதுக்கு கீழே ஷேர் கேபிட்டல் எவ்வளோ, ரிசர்வ்ஸ் சர்ப்ளஸ் எவ்வளோ. இப்போ நீங்கள் இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நோட்டு போடணும். இதுதான் முக்கியம். இப்போ இன்டர்ல வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த நோட்டு இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க.
இந்த நோட் இல்லாம பேலன்ஸ் ஷீட் மட்டும் டேலி பண்ணீங்கன்னா 3ல ஒரு பங்கு தான் மார்க் கொடுப்பாங்க. அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நோட் வந்து இட் சுட் பி பார்த்தா ரொம்ப கிளியரா இருக்கணும். இப்போ நீங்க பாருங்க ஷேர் கேபிட்டல் முதல்ல வந்து 3 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் இருந்தது யார்கிட்ட, எக்ஸ் லிமிடெட்ல. இப்போ ஒய் லிமிடெட் சேர்றாங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம 1,20,000 ஷேர்ஸ் கொடுக்குறோம். அப்போ மொத்த ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ, 4,20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ். எவ்வளோ ரேட்டு, 10 ரூபாய். இப்போ நீங்க இதை எழுதும்போது எப்படி எழுதணும்னா 4,20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹10 ஈச் பெய்ட். இந்த லைன் முக்கியம். அவுட் ஆஃப் விச் இந்த 1,20,000 வாங்குற பாருங்க, அதை ஒய் லிமிடெடுக்கு நம்ம கொடுக்குறோம் பாருங்க அந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கு. அதை வந்து எப்படி பண்றோம், 1,20,000 shares issued at 5% premium in consideration other than cash. இதுதான் மெயின், in consideration other than cash. இப்போ நம்ம கேஷ் கொடுத்து வாங்கல, அது என்ன பண்றோம், அவங்க கம்பெனி நம்ம எடுத்துக்கிறோம், அதுக்கு பதிலா அவங்கள ஷேர் ஹோல்டர் ஆக்கிடுறோம், காசு வாங்கல. அப்ப அந்த பாயிண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணணும், இது முக்கியம். அப்ப இந்த டோட்டல் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4,20,000 into 10 rupees 42 lakhs. இது வந்து ஷேர் கேபிட்டல்ல. இது மட்டும் இல்லாம என்ன பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு 6,300 பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இப்ப பாருங்க பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எப்படி இருக்கு, எக்ஸ் லிமிடெட்ல ஏற்கனவே 3000 ஷேர்ஸ் இருந்தது, ஒரு ஷேரோட விலை 100 rupees. அது இல்லாம இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒய் லிமிடெடுக்கு 3,000 ஷேர் வித் 300 பிரீமியம் 10%. அப்ப இதுக்கு 3,300 ஷேர் இஷ்யூ பண்றோம் பிரிஃபரன்ஸ் ஷேர். அப்ப பழைய நம்ம கம்பெனில இருந்தது 3000, இப்ப இஷ்யூ பண்றது 3,300. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 6,300 ஷேர்ஸ் எவ்வளோ, 9% பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் 100 ஈச் இஷ்யூ பண்றோம். அப்ப நீங்க பார்க்கணும், இதுலயும் நீங்க என்ன மென்ஷன் பண்ணணும்னா இந்த பாயிண்ட் முக்கியம், அவுட் ஆஃப் விச். இப்போ ஒய் லிமிடெட் இஷ்யூ பண்றோம் இல்லையா பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 9% இஷ்யூ பண்றோம் இல்லையா, அது வந்து கேஷ் கொடுத்து வாங்கல, இட் இஸ் இஷ்யூட் இன் கன்சிடரேஷன் அதர் தேன் கேஷ். இந்த பாயிண்ட் எதிர்பார்ப்பாங்க, அதனால இதை மென்ஷன் பண்ணுங்க. அப்ப பாத்தீங்கன்னா 6,300 into 100 அப்படின்னா 6,30,000. அப்ப இதுதான் மொத்த ஷேர் கேபிட்டல். அப்ப இது வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், இது வந்து பிரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 48,30,000. அப்பதான் இப்ப நீங்க நோட்ல இந்த நோட் 1 அப்படின்னு நோட் 1 எழுதி ஷேர் கேபிட்டல் எவ்வளவு அப்படின்னா இந்த 48,30,000 இதை எழுதணும். ரெண்டாவது பாருங்க ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ்ஸ் எவ்வளவு சர்ப்ளஸ் இருந்தது பாருங்க. இப்ப அந்த கம்பெனியோட ரிசர்வ் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு. இப்ப எக்ஸ் லிமிடெடோட ரிசர்வ் எவ்வளவு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு 2,10,000, அதை எடுத்துக்கிறோம். அப்புறம் ஒய் லிமிடெடுக்கு நம்ம என்ன பண்றோம், 1,20,000 ஷேருக்கு 5% நம்ம பிரீமியம் கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட், அது ஒரு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல தான் வரும், அது ஒரு 60,000. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 2,70,000. அப்ப ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அக்கார்டிங் டு நோட் நம்பர் 2 அது பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா 2,70,000. நெக்ஸ்ட் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ், லாங் டேர்ம் ப்ரொவிஷன். என்ன லாங் டேர்ம் ப்ரொவிஷன், இந்த ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி ஃபண்ட்னு ஒன்று வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து நம்ம கம்பெனியில் எவ்வளோ இருந்தது, 1,50,000 இருந்தது, அவங்க கம்பெனியில் ஒரு 60,000 இருக்கு. அப்போ எக்ஸ் ஒய் ரெண்டையும் ஆட் பண்ணி போடணும் லைபிலிட்டியை, நம்ம லைபிலிட்டி அந்த லைபிலிட்டி ரெண்டும், ஏன்னா ஆஃப்டர் அப்சார்ப்ஷன் நம்ம போடுறோம். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 2,10,000 rupees. அப்போ 2,10,000 rupees. நெக்ஸ்ட் ட்ரேட் பேயபிள்ஸ். ட்ரேட் பேயபிள்ஸ் பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. ட்ரேட் பேயபிள்ஸ்ல அதான் எக்ஸ் லிமிடெடுக்கு ஒரு 3,90,000, ஒய் லிமிடெடுக்கு 2,40,000. அதுல ஒரு பாயிண்ட் சொல்லிருக்காங்க பாருங்க, இந்த கடைசி பாயிண்ட், the 6th point, trade payables of Y limited included 20,000 payable to X limited. அப்ப பாருங்கணும், அப்ப Y limited உடைய சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அது வேற ஒண்ணும் இல்ல, X limited இன்க்ளூட் ஆயிருக்கு. அதனால அதை நம்ம இன்டர் கம்பெனி ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க, அப்ப அவங்க கணக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும், அதை லெஸ் பண்ணிக்கலாம். அப்ப பாருங்க, அப்ப 3,90,000 பிளஸ் 2,40,000 மைனஸ் 20,000 லெஸ் பண்ணீங்கன்னா 6,10,000. அதை நீங்க அப்படியே போட்டுக்கலாம், 6,10,000. அடுத்தது ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன். ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ங்கிறது என்ன, நம்ம ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, அதை 2.5% நம்ம ட்ரேட் ரிசீவபிள்ஸ்ல ஐ மீன் ஒய் லிமிடெட்ல அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணோம். அது ஒரு லைபிலிட்டி தான், அது வந்து 7,500 ரூபாய், அது ஒரு 7,500. இதை ஆட் பண்ணால் பேலன்ஸ் ஷீட்டு, அந்த பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடுடைய டோட்டல் வரும். இது எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்க. $59,27,500. இது வந்து அசெட் சைடு டோட்டல். இப்போ லைபிலிட்டிஸ் தனியாக போடலாம், ஸ்பேஸ் இல்லாதனால ஒவ்வொரு பார்ட்டாக போடுறோம். இப்போ அடுத்தது நம்ம லைபிலிட்டிஸ் பார்க்கலாம். அசெட் பார்க்கலாம்.
அசெட்ல பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மட்ல எழுதிங்க அசெட்னு போட்டு நான் கரண்ட் அசெட் கரண்ட் அசெட் நான் கரண்ட் அசெட்ல என்னென்ன வரும் இந்த லேண்ட் பில்டிங் இந்த மாதிரி பிளான்ட் அண்ட் மிஷினரி எல்லாமே வரும் இப்போ நீங்க நம்ம இதுல என்னென்ன இருக்கு லேண்ட் இருக்கு பில்டிங் இருக்கு பிளான்ட் அண்ட் மிஷினரி இருக்கு ரெண்டு கம்பெனிலயுமே இருக்கு அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணோம் இப்போ லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் லிமிடெட்ல 9 lakhs இருந்தது ஒய் லிமிடெட்ல எவ்வளவு அந்த வேல்யூ பண்ணி எடுத்தாங்க அக்ரீட் வேல்யூ 5 lakhs அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 14 lakhs பிளான்ட் அண்ட் மிஷினரியில எக்ஸ் லிமிடெட்ல 15 lakhs இருந்தது இப்போ ஒய் லிமிடெட்க்கு 4 lakhs நம்ம அக்ரீட் வேல்யூ போட்டோம் அப்ப 19 lakhs அப்ப டோட்டல் ஆட் பண்ணீங்கன்னா 33 lakhs அப்ப லேண்ட் அண்ட் பில்டிங் பிளான்ட் அண்ட் மிஷினரி அது நான் கரண்ட் அசெட்ஸ்ல அப்படிங்கும்போது நோட் நம்பர் 6 னு போட்டுங்க வேல்யூ வந்து 33 lakhs இன்டான்ஜிபிள் அசெட் குட்வில் எவ்வளவு கால்குலேட் பண்ணோம் ஏற்கனவே எக்ஸ் லிமிடெட்ல 1,50,000 இருந்தது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு வேல்யூ பண்ணோம் அந்த 3 years பர்ச்சேஸ் போட்டு பண்ணோம் இல்லையா ஒய் லிமிடெட்க்கு அது வந்து ஒரு 1,50,000 அப்போ 1,50,000 1,50,000 3 lakh rupees அப்ப இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் குட்வில் எவ்வளவு அப்படின்னா 3 lakh rupees அப்படியே போட்டுங்க நோட் வந்து எவ்வளவுனா 7 இந்த மாதிரி நோட் நம்பர் போட்டு அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க அது ஒவ்வொன்றுக்கு ஸ்டெப்புக்கு மார்க் உண்டு நெக்ஸ்ட் கரண்ட் அசெட் கரண்ட் அசெட்ஸ்ல இன்வென்டரிஸ் எவ்வளவு இன்வென்டரிஸ் வந்து எக்ஸ் லிமிடெட்ல 7,50,000 இருந்தது ஒய் லிமிடெட்ல என்ன பண்ணோம் நம்ம 10% ரிடக்ஷன் போக 4,72,500 அப்படின்னு போட்டோம் அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 12,22,500 அப்ப அதை நோட் பண்ணீங்க 12,22,500 நோட் நம்பர் என்ன பாருங்க 8 சரி நெக்ஸ்ட் ட்ரேட் ரிசீவபிள்ல பாத்தீங்கன்னா எக்ஸுக்கு வந்து 6 lakhs ஒய்க்கு வந்து 3 lakhs மொத்தமா 9 lakhs அதுல ஒரு பாயிண்ட் சொல்லிருந்தாங்க இல்லையா பாயிண்ட் நம்பர்ல என்ன ட்ரேட் பேயபிள்ஸ் ஆஃப் ஒய் லிமிடெட் இன்க்ளூடட் ₹20,000 பேயபிள் டு எக்ஸ் அப்ப ரெண்டு கம்பெனில என்னன்னா இவன் அவங்களுக்கு கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா நீங்க அசெட்லயும் எடுத்துக்க தேவையில்லை ரெண்டும் மிங்கிள் ஆயிடுச்சு அப்ப நீங்க என்ன பண்ண அசெட்லயும் எடுத்துக்க தேவையில்லை அதனாலதான் நம்ம ட்ரேட் பேயபிள் ரிசீவபிள்ல கழிச்சு காமிச்சோம் இப்போ இதுலயும் ட்ரேட் பேயபிள்ல கழிச்சு காமிச்சோம் அதனால இப்போ நீங்க ட்ரேட் ரிசீவபிள்லயும் நீங்க என்ன டிடெக்ட் பண்ணி காமிக்கலாம் அதை காட்டவே தேவையில்லை அப்ப நீங்க அதை டிடெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 8,80,000 rupees அப்ப ட்ரேட் ரிசீவபிள்ஸ் நோட் நம்பர் 9 8,80,000 and then other current asset என்ன unrecorded asset taken over by Y limited எங்க taken over by X limited எடுத்தோம் இல்லையா அப்ப நம்ம ஆஃப்டர் அப்சர்வேஷன் அது காட்டணும் இல்லையா அதுக்கு வந்து ஒரு 15,000 rupees அப்ப இது வந்து 10 க்கு 15,000 rupees cash and cash equivalent cash வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் X ல வந்து இருக்கிற பேலன்ஸ் 1,50,000 இதுல ஒரு 60,000 ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா 2,10,000 rupees அப்ப cash and equivalent நோட் நம்பர் 11 2,10,000 இது நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அது டாலி ஆகணும் அங்க பாருங்க 500 59,27,500 so the balance sheet is tallied